பாரு நைட் நான் உன் ஸ்டோரி டைட் குடு குடு இங்க பாரு நான் அரஸ்ட் பண்ணி கூட்டி வந்திருக்கேன் அரஸ்ட்மென்ட் பண்ணிருக்காங்க அரஸ்ட்மென்ட் பண்ணிருக்கேன் கல்லே சொல்ல வேணுமா வண்டி போய் அங்க பதர்ல விட்டுறாதீ வாழ்க்கையே போச்சு மக்களே குட் மார்னிங் மக்களே எல்லாருக்கும். ஸோ நான் வந்து வேக்கப் ஆயாச்சு. நீங்கள் எல்லாரும் வேக்கப் ஆகிட்டீங்களா? இப்போலாம் 7:38 எனக்கு முழிப்பு வந்தது மக்களே. ஏன்னா பாஸ்ட் 1 மந்த்தாக சீக்கிரமாக எழுந்து அது அப்படியே ஒரு ரொட்டீன் மாதிரி ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக நானே காலையில் எழுந்துக்கிறேன். தூங்கணும்னு நினச்சாலும் ஸ்லீப்பிங் வர மாட்டேன். எழுந்த உடனே வந்து இந்த வீட்டு வேலைகள் நம்ம கடமைகள் அதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி போய் படுத்துருவேன். ஸோ வேக்கப் ஆன உடனே எப்பவுமே நம்ம பண்ணுற ஒரு விஷயம், ஒரு வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக நம்ம வந்து தண்ணி குடிச்சாச்சு. இன்னைக்கு சண்டே, அதனால நமக்கு லீவு. சும்மாவே நமக்கு லீவ் தான். ஆனால் சண்டே ஃபுல்லாக லீவு, ரொம்ப லீவு. எல்லா வேலையும் சருக்கு தலையே நான் கட்டிடுவேன். சருக்குலக்கியோ ஃபுல் ஸ்லீப்பிங் மூட்ல இருக்காங்க. சண்டே டைம் அவங்க நான் வேக்கப்பே பண்ண மாட்டேன். அவங்களே எழுந்தாதான் உண்டு. ஏன்னா 2 பேரும் ஸ்லீப்பிங்ல இருக்கும்போது வீடே அப்படியே அமைதியா அந்த மீ டைம் இருக்கும்ல, அது ரொம்ப சூப்பரா இருக்கும். அதனால இன்னைக்கு நம்ம அவங்க எழுப்ப வேணாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மில்க் வச்சுட்டு ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்சோண்டு வெசல்ஸ் மட்டும் இருக்கு. நேற்று நைட்டு வாஷ் பண்ணல, வெளில போயிட்டோன்றதுனால. ஸோ அதை வாஷ் பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான், இன்னைக்கு ஃபுல்லா நமக்கு லீவு. ஓகே மக்களே, நம்ம வந்து மில்க் வச்சாச்சு. செகண்ட் ஒர்க் வந்து வாட்டரிங் த செடி. ஆனால் மழை வந்துருக்குன்றதுனால செடி எல்லாம் வாட்டராக தான் மக்களே இருக்கு. ஸோ அதனால நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், இன்னைக்கு விட்டுடலாம். பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும் கூட. காத்து கத்து கத்தி எழுப்புனாலும் எழுந்துக்க மாட்டேன். காலையிலே கான்சர்ட் டான்சிங் எல்லாம் இங்க தேவை கிடையாது. நீ யாரு எழுப்புனா உங்களை ஃபர்ஸ்ட்? நீ ஜாலியா தனியா சுத்தலாம் நினைக்காதம்மா. ஓ, வீட்டுக்காக தான் நான் உழைக்கலாம்னு நினைச்சேன். வீடு கிளீனிங் ஒர்க் கொஞ்சம் வந்துச்சு நினைச்சேன். சும்மாவே வேடிக்கை பார்த்துட்டு வீட்டுக்காக உழைக்கல. நீ சொல்லு பாப்பி கதை. வடையட்டு 2 கதை. ஆக்சுவலி 2 கதை மக்களே. காக்கா கதை மிக்ஸ் ஆகி ஒரு கதை ஆயிடுச்சு. வடை எத்துன்னு தூக்கின்னு போயிச்சான் லக்கி. அப்புறம் வேற என்ன பண்ணிச்சான்? வடை எத்துன்னு போயிடுச்சு. அவ்வளவுதான், புஞ்சிச்சு. எனக்கு ஒரு புது கிஃப்ட் வந்திருக்கு மக்களே. நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தது. எஸ் மக்களே, என்னோட ரூம்ல இருக்க ஓல்டு மேட்ரஸை தூக்கி போட்டு நியூ மேட்ரஸ் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஈமால இருந்து வேவ் 2 மேட்ரஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதான் இப்போ டெலிவரி ஆயிருக்கு. நிறைய ரிசர்ச் பண்ணி பெஸ்ட் மேட்ரஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது ஈமா மேட்ரஸ் எங்க கண்ணில் பட்டுச்சு மக்களே. ஸோ உடனே ஆர்டர் பண்ணிட்டோம். இதோட பேக்கிங்கே வேற லெவல்ல இருந்தது. அல்லு செம்ம ஹாப்பியா இதை அன்பாக்ஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலி இது வரும்போது இவ்வளோண்டு குட்டியோன்னு தான் மக்கள் இருந்துச்சு. இது கூடவே இந்த குட்டி பிளேட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதை வச்சு மேட்ரஸ் ரேப் பண்ணிருக்க கவரை ஈஸியா நம்ம ஓபன் பண்ணலாம். நாங்க இந்த மேட்ரஸை சூஸ் பண்றதுக்கு முதல் ரீசன், இதுக்கு 15 இயர்ஸ் வரி ஃப்ரீ வாரண்டி கொடுக்குறாங்க. ஃப்ரீ அண்ட் ஃபாஸ்ட் ஷிப்பிங் மக்களே. சீக்கிரமாவே நமக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணிட்டாங்க. அண்ட் முக்கியமா இதுக்கு நோ காஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு. இதை வாங்கணும்னா மேட்ரஸ் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சூப்பர் மேஜிக் நீங்க பார்க்க போறீங்க. இவ்வளவு தின்னா இருந்த பெட் ஜஸ்ட் 5 ஹவர்ஸ்ல இவ்வளவு சூப்பரா எக்ஸ்பெண்ட் ஆயிடுச்சு பாத்தீங்களா. இது கூடவே 2 பில்லோவும் நாங்க ஆர்டர் பண்ணிருந்தோம். ஆக்சுவலி நாங்க இந்த மேட்ரஸை சூஸ் பண்றதுக்கு மெயின் ரீசன் இதுல 7 லேயர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ்வேவ் சாஃப்ட் நெட் கவர். ஹை குவாலிட்டி இன்டர்நெட் ஃபேப்ரிக் வச்சு டிசைன் பண்ணிருக்காங்க மக்களே. இது நம்ம மசில் டென்ஷனை ஈஸி பண்ணி தூங்கும் போது ஒரு மசாஜ் லைக் சென்சேஷனை கொடுக்குது. அடுத்து டைமண்ட் டிகிரி லேயர் இருக்கு. இதுல இருக்க பேட்டர்ன் டைமண்ட் டிகிரி லேயர் ஆப்டிமல் ஸ்லீப் டெம்பரேச்சரை சப்போர்ட் பண்ணுது. ஆஃப் கோர்ஸ் ப்ரொலாங் டீப் ஸ்லீப் நமக்கு கொடுக்குது. நெக்ஸ்ட் EVO Plus நானோ ஸ்ப்ரிங் சிஸ்டம் மக்களே. இதுல இருக்க ரெவல்யூஷனரி கோனிக்கல் நானோ ஸ்ப்ரிங் சிஸ்டம் ஆட்டோ அட்ஜஸ்டிங் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. அடுத்து ஆர்கோ ஜெல் ஃபோம் இருக்கு. அவார்ட் வினிங் ஓபன் செல்டு ஃபோம் மக்களே. இது பிரீத்தபிலிட்டி என்ஹான்ஸ் பண்ணி ஹீட்டை ரெகுலேட் பண்ணி மோஷன் டிரான்ஸ்ஃபரை நல்லாவே மினிமைஸ் பண்ணும். அடுத்து ஹை டென்சிட்டி ஸ்டெபிலிட்டி லேயர் இருக்கு. இது கன்ஸ்ட்ரக்டட் வித் 30 பியூஆர் ஸ்டாண்டர்ட். அடுத்து ஏரோஃப்ளெக்ஸ் ப்ரோ ஸ்ப்ரிங் சிஸ்டம் இதுல கொடுத்திருக்காங்க. 575 கார்பன் ட்ரீட்டட் ஏரோஃப்ளெக்ஸ் ஸ்ப்ரிங்ஸ் இதுல இருக்கு. இது டென்ஷன் பவுன்ஸ் ஷேப் ரிட்டென்ஷனை நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். லாஸ்ட்ல HRX சுப்ரீம் லேயர் கொடுத்திருக்காங்க. இந்த திக் பேஸ் ஃபோம் லேயர் ஸ்ட்ரெஸ் டெஸ்டட் ஸ்டர்டி சப்போர்ட்க்கு இது பக்காவா கேரண்டி பண்ணும். இதுல சுத்தமா மோஷன் டிரான்ஸ்ஃபர் ஆகவே ஆகாது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேட்ரஸ்ல ஒரு கார்னர்ல ஒரு கிளாஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர் இப்ப நான் வச்சிட்டேன். அடுத்த கார்னர்ல அல்லுங்களுக்கு எப்படி ஜம்ப் பண்றாங்க பாருங்க. இந்த கிளாஸ்ல இருக்க வாட்டர் ஒரு துள்ளி கூட
கூட ஸ்பில் ஆகல. சூப்பர்ல. இன்னொரு சூப்பர் விஷயம் சொல்லவா, இவங்க 100 days ஃப்ரீ ட்ரையல் இந்த மேட்ரஸ்க்கு கொடுக்குறாங்க. 100 days யூஸ் பண்ணிட்டு ஒருவேளை உங்களுக்கு இந்த மேட்ரஸ் பிடிக்கலனா நீங்க ஈஸியா இது ரிட்டர்ன் பண்ணிடலாம். உங்களுக்கும் கண்டிப்பா இந்த மேட்ரஸ் தேவைப்படும் மக்கள், இந்த மேட்ரஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். or else www.emasleep.in இங்கேயுமே இந்த மேட்ரஸ் உங்களுக்கு கிடைக்கும். நம்மளோட கூப்பன் கோட் ALLU55 இதை யூஸ் பண்ணி இவங்களுடைய வெப்சைட் குள்ள போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஆஃபருமே கொடுக்குறாங்க. வெயிட் பண்ணாதீங்க, உடனடியா பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அப்பா கேட்டா குடுக்கணும்ல. ஓகே அம்மா. ஓடி வந்தது என்கிட்ட. ஆனா சாரி உங்ககிட்ட சருக்கு மண்ட மக்கள். இந்த லக்கி பேபி எவ்வளவு அப்புறம் மூஞ்சில என்ன பூசுவாங்க, மூஞ்சில பூசுவாங்க கேக்குற அம்மா. லண்டன்ல இருக்கவங்க அப்படிதாண்டி பூசு. அங்க இருந்து என்கிட்ட தான் ஓடி, என்கிட்ட இருந்து ஏமாத்தி ஓடி வந்துச்சு. உங்ககிட்ட எதுக்கு சாரி கேக்குது லக்கி, சம்பந்தமே இல்லாம. ஓகே மக்களே, கமகமன் காலையிலேயே உப்புமா செஞ்சாச்சு லக்கி பேபிக்கு. இதோட நமக்கு இன்னைக்கு லீவு. ஒரு நாள் நமக்கு லீவு. சருக்கு தான் இப்ப வந்து லக்கி பேபிக்கு ஊட்டு. நீ எப்பயுமே சும்மா தான் இருக்கிற, இதுல என்ன உனக்கு லீவ் வேற? சண்டே மட்டும் எனக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ல லீவ் வேணும். எந்த ஒர்க்கும் நான் பார்க்காம சுத்தி நிற்பேன். இதே மாதிரி பேசுனா கண்டிப்பா அடி வாங்க. நீ எல்லா நாளுமே இதே மாதிரி தான் சுத்தி நிற்க, போய் பேசாத. ஓகே மக்களே, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து பண்ண போறோம் மக்களே. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அம்மாக்கு வந்து டிரைவிங் பாத்தீங்களா என்னம்மா பண்ண போறோம்? சித்தி எல்லாம் பாக்க போல. சித்தி பார்த்தே ஹரிதா பார்த்தே ஒரு 2 weeks ஆயிட்டு இருக்கும் மகளே. 2 to 3 weeks ஆயிட்டு இருக்கும். எப்ப பார்த்தாலும் சித்தி பாக்க. சும்மாவே தினமும் நைட்டு என்னம்மா பண்ண போலாம் அப்படின்னு கேட்டா, சித்தி பாக்க போலாம், சித்தி வீட்டுக்கு போலாம், ஏதாவது ஒண்ணு இருப்பாங்க. டக்குன்னு வந்துட்டு சித்தி பாக்கணுமா, சித்தி போகணுமா. அவங்களுக்கு இப்போ ரீசெண்டா நிறைய வந்துருச்சு இல்ல, அவங்க சித்தி ஞாபகம். 101 பஸ் கூட போயிட்டு இருந்துச்சு. நான் காமிச்சிட்டு சொன்னேன். இல்ல 101 பஸ்ல சொன்னா என்னது பாட்டி வீட்டுக்கு போற பஸ் இதுன்னு சொன்ன உடனே அம்மா சித்தி வீட்டுக்கு போலாமா அப்படி சொல்றாங்க. செம்ம ஷாக்கு. ஓகே மக்களே, என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம பொரி உருண்டைக்கு வந்து நாளைக்கு டிரைவிங் என்ன சொல்லலாம், லைசன்ஸ்க்கு டிரைவ் பண்ணணும்ல. அத ஓட்டி காட்டினா தானே டிரைவிங் இன்ஸ்பெக்டர் வந்து லைசன்ஸ் கொடுப்பாரு. நிம்மதியா ஜாலியா வீட்டுல படுத்திருந்தா எனக்கு பிடிக்காது. சண்டே சும்மா இருக்க கூடாதுன்னு இப்ப என்ன அரஸ்ட் பண்ணி கூட்டாங்க. அரஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்படின்னா என்னன்னு சொல்றேன். நானே நல்லா மக்களை வந்து விட்டுறேன். எனக்கு என்ன பிரேக் பிடிக்கல தெரியும். அதுதாண்டி வேணும். அது பிடிக்கலன்னா அவ்வளவுதாண்டி நம்மள புடிச்சுன்னு போயிடுவாங்க. சரிங்க, எந்த பக்கம் மக்களே போன வாட்டி இதெல்லாம் நான் தான் டீச் பண்ண உனக்கு. வந்து நாளைக்கு தர போறாங்களா, அதனால ஒரு வாட்டி ட்ரையல் பார்த்துலாம். நீ கொஞ்சம் ஓட்டி பழகிடு, நாளைக்கு ஈஸியா இருக்கும் ஆக்சஸ் பண்ண அப்படின்னு நான் சொன்னேன். நான் போனோடனே மூஞ்ச பார்த்துட்டு உடனே எடுத்து குடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சுத்தின. சரி, எதுக்கோ செக் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி ஓட்டி பார்த்துட்டா பிரச்சனை இல்லாம இருக்கலாமே. எனக்கு லீவ் மக்களே. சண்டே டைம் என்ன இரிட்டேட் பண்றாங்க. சண்டே மண்டே வரையும் இவங்க கிட்ட எல்லா வேலையும் குத்துட்டு சும்மா படுத்துக்கலாம்ன்றனால தான் வீடியோவே எடுத்தேன். ஜாலியா நான் தனியாவே நான் சும்மாவே இருக்கிறது வீடியோ எடுக்க. சும்மாவே தான் நீ இருக்க எப்பயுமே. என்னைக்கோ சும்மா இருக்கிற மாதிரி சொல்ற பாருங்க. எப்பயுமே சும்மா தான் இருக்கு. ஓட்ட கத்து கொடுக்கணுமா நமக்கு? எதுக்கு பொது இடத்துல ஓட்டி ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்துப்பானே. காலி கிரவுண்டா ஒண்ணு புடிச்சு வச்சிருக்க மக்களே பக்கத்துல. அங்கதான் ஓட்டி கத்துக்கலாம். லக்கி பேபி வச்சு ஃபர்ஸ்ட் டைம் போன வருஷம் நான் ஓட்டும் போது லக்கி பேபி வச்சு ஓட்டாதீங்கன்னு சொன்னீங்க. ஆக்சுவலா அப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா இப்ப நான் வந்து 30 days certified டிரைவரா இப்ப இருக்கேன். கிளாஸ் போயிருக்கேன். 30 days கிளாஸ். LLR ஹோல்டர் வேற. இப்போ LLR ஹோல்டர். நாளைக்கு லைசென்ஸ்க்கே எனக்கு கூப்பிட்டுருக்கு. என்ன கத்துச்சு இங்க பாரு மக்களே. வச்சிட்ட மக்களே, சும்மாவே இருக்க மாட்டேடி லக்கி. காலி கிரவுண்டுக்கு போய் இந்த பொரி ஒன்றைக்கு ட்ரைனிங் பண்ண போறோம். ஓகே மக்களே, நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சு. இதுதான் நம்மளுடைய டெஸ்டினேஷன். செம்ம ஹீட் இன்னைக்கான செம்ம வெயில். அதுக்குதான் வேணாம் வீட்டுக்கு போலான்னு சொல்றேன். இல்ல எனக்கு வேறு வருண்டா. நீ சும்மாவே இருக்கிற. சும்மாவே இருந்து எல்லாமே உனக்கு மட்டும் எப்படிதான் வருதுன்னு தெரியல. கை வலிக்குது, கால் வலிக்குது, மூஞ்சி வலிக்குது. இறங்குடி, டைம் ஆகுது. கிரவுண்ட் இது எல்லாரும் கிரிக்கெட் விளையாட வருவாங்க. ஏய், ஸ்லோ மோஷன்ல பண்ணிருந்தா மண்டை கிண்டெல்லாம் வீங்கிடும் உனக்கு. இறங்கு. மக்களே, நீங்க என்ன தவறா நினைக்காதீங்க. எனக்கு வண்டி ஓட்டுறதுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு நான் அந்த மூட்ல இல்ல. அப்படியே கைட்டு தள்ளுவாங்க. மூட்ல நான் இருந்தேன். இப்ப லைசன்ஸ் எடுக்கிறோம்னு
வந்ததுனால தான் இப்ப பிரச்சனை வந்தது. இப்போ ஏய் ஒழுங்கா நல்ல ஒரு 4 விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ. வண்டி ஓடுறதுக்கு முன்னாடி குரு வணக்கம் கால்ல விழுந்து அடிச்சிரும். எல்லலாடா நீ தெரியாதவங்க தான் நீ எல்போடுன்னு தெரியும். இது வந்து சென்டர் பிரேக், அந்த லாஸ்ட்ல இருக்குனது ஆக்ஸலரேட்டர், பிரேக், கிளட்ச். ஏய் இவ்ளோ விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ABC ஓகேங்களா? இது வந்து கீர், இது வந்து ஸ்டீரிங். எப்படி ABCD சொன்ன? ABC சரி ஓகேவா? இப்படி ரிவர்ஸ்ல வரும் ABC. அப்புறம் என்னது என்ன சொல்றேன் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா லைசன்ஸ் எடுக்கும்போது அது கேட்பாங்க. ஆமா கேட்பாங்க தான். அதுதான் எனக்கு பத்தி கேட்கிறோம். என்னாச்சு மக்களுக்கு என்ன பண்ணுங்கற? வண்டி ஆன்ல இருக்கு. இப்படி கை வச்சு பார்த்தா வண்டி ஆடும். அந்த ஷேக் இருந்துச்சுன்னா ஆன்ல இருக்கு. அது ஃபர்ஸ்ட். அப்புறம் நமக்கு ஏத்த மாதிரி சீட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அது செகண்ட். அப்புறம் உண்மையிலே டிரைவர் மாதிரி நடிக்கிறிய போறி ஊர்ல. அப்புறம் தேர்ட் நம்ம வந்து இது பேர் என்னது எனக்கு தெரியல. சீட் பெல்ட் போட்டுக்கணும். இது வந்து தேர்ட். அதுக்கு அப்புறம் 2 மிரரும் ஓகேவா இருக்கான்னு பார்த்துட்டு இந்த மிரர் தான் எதுக்கு எனக்கு தெரியல. இது அப்பப்போ மேக்கப்ல கம்மி ஆயிடுச்சுனா போட்டுக்கிட்டு. அதுக்கு இந்த மேக்கப் இல்ல சொன்னா ஒண்ணே ஆமான்ற பாரு. அதுதான் சென்டர் பின்னாடி என்ன இருக்குன்னு பாக்க. அதனால கிளாஸ்ல சொல்லி தரல 2 மட்டும் தான் சொல்லி கொடுத்தாங்க. ஏய் இப்ப எல்லாம் சொல்லாத. அவங்க சொல்றப்ப நீ கவனிக்கலன்னு சொல்லு. இது கண்டிப்பா வேணும். இப்போ நம்ம ஆன் பண்ண போறோம். ஆன் பண்ணும்போது எப்பயுமே வண்டி நியூட்ரல்ல இருக்கணும். மைல்டா மெல்லிசா சிறிதளவு விடணும். வண்டி போய் அங்க பதறல விட்டுறாதடி. இப்ப என்னது ரவுண்ட் தானே? ஆமா பெரிய டிரைவர் மாதிரி பண்றடி பொறி உருண்டை. உனக்கு நிறைய திறமை இருக்கு. மக்கள் எனக்கு இவன் தான் மக்கள் வண்டி கொடுக்க மாட்டான். பரவாயில்லடி. ஏய் ஃபர்ஸ்ட் கியர்ல ஆஃப் பண்ணாம எடுக்கிற திறமை வந்துச்சு உனக்கு. ஃபர்ஸ்ட் கியர் 2 கியர் 2 கியருமே வந்து ஸ்லோவா எடுக்கணும். ஸ்பீடா எடுத்தோம்னா வண்டி மேபி வந்து உங்கள கார் ரிவ்யூ கொடுக்க சொல்ல. எனக்கு இந்த ஸ்டீரிங் கண்ட்ரோல் ரொம்ப நாளா வராம இருந்தது மக்களே. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே தான். பட்டகாசமா பண்ணுகிறதுனால பிரச்சனை எல்லாம் போயிடுது. கரெக்ட்டா டர்ன் பண்ணும்போது லைட்டா நம்ம வந்து பிரேக் கொடுத்து அப்படியே ஒரு சுத்து சுத்தறோம்னா போயிடலாம். திருப்பி ஸ்டீரிங்க அப்படி பண்ண கூடாது. ஏய் ஏதோ கல்லுல விட்டா எருமை. அரே நைட் நான் உன் ஸ்டோரி டைட்டில் நான் மானம் பார்க்காத மேலாவு. ஏய் பெருமை எல்போடு லைசன்ஸே இல்லாம இவ்வளவு வித்த காட்டுனுங்கற. ஹாய் गाइस பின்னாடி வராலமா. ஹாய் गाइस மக்களே லக்கி உள்ள வச்சிருக்கோம் அப்படி திட்டாதீங்க. லக்கியை நம்பி என்கிட்ட சரக்கு கொடுக்குறதுனா நான் எந்த அளவுக்கு ஓட்டுவேன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. மக்களே அவ நல்ல ட்ரெயின் ஆயிட்டா மக்களே. அதனால அவ ரொம்ப திமிரா தான் பேசுவா. 30 days டிரைவிங் கிளாஸ் போயிட்டு கத்துர்க்கேன். ஓகேவா? பாத்தீங்களா மக்களே? இப்பயாவது நம்புங்க மக்களே. நான் நிஜமா வண்டி ஓட்டுறேன். ஏய் இது காலி கிரவுண்ட். அதனால சம்முன்னு ஓட்டிட்டு தான் இருப்பேன். ஆனா ஒரு விஷயம் ப்ரௌடா சொல்றேன் பொறி உருண்டை. பிரேக் வந்து இது பண்ணாம என்ன சொல்ற வண்டி ஆஃப் ஆகாம திருப்புற அடுத்த கீர் போடுற இந்த மாதிரி நிறைய டேலண்ட் வந்துச்சு உனக்கு. இயற்கை சூழ்நிலை காரணமாக அதை தவிர்க்கலாம். சருவலான இடத்துலதான் எனக்கு நிக்க மாட்டேங்குது. சருவலான இடத்துலனா எந்த பக்கம் சருவலா இருக்கிற இடத்துல? இப்படி சருவி இருக்குல்ல அங்க போய் மேல வண்டியை நிறுத்தும் போது வண்டி வந்து கீழே வந்து பிரேக் போட்டுட்டு நிப்பாட்டிட்டு மேல போனோம்னா எப்படி போறதுன்னு கேக்குறேன். மேல போறதுனாவா? அப்ப என்ன பண்ண ஆஃப் கிளட்ச்ல டிரைவ் பண்ணிட்டு இருக்கணும். அந்த ஆஃப் கிளட்ச் தான் எனக்கு வரல. அப்ப பிரேக்லயும் கிளட்ச்லயும் மட்டும் தான் கால் இருக்கணும். ஆக்சிலேட்டர்ல இருக்க கூடாது. அதுவே மூவ் ஆயிட்டே இருக்கும் ஃப்ரண்ட்ல. ஓகே இப்போ நான் அங்க போய் பார்க் பண்றேன். இப்போ நான் ரிவர்ஸ் எடுத்தாச்சு. இப்போ நம்ம இங்க வந்து பார்க் பண்ண போறோம் நிழல்ல. ஓகேவா? என்ன ஒரு புத்திசாலித்தனம், என்ன ஒரு டிரைவிங் ஸ்கில். நியூட்ரல் வை எருமை. ஓ நிறுத்தினாலே நியூட்ரல் வச்சு. ஆமா நியூட்ரல் வைக்காம கிளட்ச்ல எவ்வளவு நேரம் கால் வச்சுனே இருக்க முடியும்? கால் வலிக்காது. சரி இப்போ நியூட்ரல் போட்டேன். ஹேண்ட் பிரேக் போடு. வண்டி நிப்பாட்டறனா இதெல்லாம் பண்ணனும். எனக்கு லைசென்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா? நல்லா புரிஞ்சுக்கோ. லைசென்ஸ் கிடைக்கிறதுக்கு நல்லா ஓட்டினா மட்டும் போதாது. அதை கரெக்டா பார்க் பண்ணி இறங்குறப்போ இதை நியூட்ரல் வைக்கணும். இந்த ஹேண்ட் பிரேக்கை போடணும். அதுக்கப்புறம் சைடு லெஃப்ட் பார்த்து தான் வண்டியில இருந்து டோர் ஓபன் பண்ணும். இந்த மாதிரி நிறைய கண்டிஷன் இருக்கு. இதுல எதை நீ ஒழுங்கா கவனிக்கலனாலும் லைசென்ஸ் கேன்சல் பண்றாங்க. ஏய் இதெல்லாம் உண்மை. ஏன்னா எனக்கு கேன்சல் பண்ணிருக்காங்க. வாய் பேசாம இப்ப நேரம் யாரா வந்தானா அப்படிப்பட்ட ஆளே நான் கிடையாது. பின்னாடி போறான் முன்னாடி போயினு. ஓகே மக்களே, பொதுநலன் கருதி பொதுநலன் விரும்பி உங்களுக்காக நான் இந்த சீட்டுக்கு வந்துட்டேன். டிரைவர் சீட்டுக்கு டிரைவர் வண்டி வர ரூட் மக்களே. அந்த லெஃப்ட் ரைட் எடுத்துட்டு வண்டி வரும். அதனால நான் ஓட்டுவேன். இல்ல நான் வந்து டிரைவ் பண்ணுவேன் தான். ஆனா எனக்கு லைசென்ஸ் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கான்பிடென்ட்டா இன்னும் கொஞ்சம் பயப்படாம பண்ணலாம் அப்படின்னு. இந்த நேரத்துல உங்க எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷன் பத்தி ஒரு கருத்து உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன் மக்களே. திருவத்தூர்ல இருந்து யாராவது வராங்களா? ஏன்
இங்க உன் செருப்பு விட்டு போயிருக்கு. எருமை இதை எடுத்து கொடுக்க ஒரு ஆள் வேணும். ஏன்னா அதுக்குதான் உன்னை டிரைவரா கல்யாணம் பண்ணி திருப்பி போட்டு டிரைவ் பண்ணக்கூடாது மக்களே. செருப்புக்கு சரிப்படாது. சும்மா ஓட்ட தெரியல. அங்க எனக்கு டிரைவிங் கிளாஸ்ல ஸ்லிப்பர் இல்லாமலே எனக்கு அது கொஞ்சம் ஈஸியா ஆக்சஸ் பண்ணலாம், பேலன்ஸா இருக்கும். ஆனா ஒன்ஸ் நீ செருப்பு போட்டு பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் எல்லா இடத்துக்கும் டிரைவ் பண்ண முடியும். அதான் சேஃப். ஒரு முக்கியமான விஷயம் கண்டிப்பா நான் சொல்லணும் இந்த நேரத்துல. ஆக்சுவலா நான் வந்து ரொம்ப வருஷமா டிரைவிங் கத்துக்கணும். லக்கி பேபி 8 monthsனா அப்ப 2021ல இருந்தே டிரைவிங் கத்துக்கணும். 2021ல எல்லாம் நீ பிரெக்னன்ட்டா தான் இருந்த. இல்ல 2022ல இருந்தே. 22ல தான் நம்ம கார் வாங்கணும். 22 23 24 3 இயர்ஸா 2 இயர்ஸா வந்து டிரைவிங் கத்துக்கணும்னு எனக்கு நினைப்பு வரும் மக்களே. ஆனா ஏதாவது ஒரு இது போவேன்னா நம்ம ஆமா அதான் சறுக்கு இருக்குதே அப்படின்னு தோணும். அப்புறம் சரி லக்கி பேபி வச்சுட்டு போக முடியல, ஃபீட் பண்ணும், அந்த மாதிரி நெகட்டிவா இருந்தது. ஏதாவது ஒரு விஷயம் வந்து என்ன வந்து பண்ண விடாமலே பண்ணிட்டு இருந்தது மக்களே. சுத்தமா என்னால இவங்க வளர்ந்துருவாங்க மக்களே. சறுக்கும் வேணாம் தான் சொல்லும். எதுக்கு நான் தான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க சும்மா சொல்லி தராங்க 8000 ரூபாய். ஃபைனலா லாஸ்ட் மந்த் வந்து கண்டிப்பா போகணும் அப்படின்னு நான் நினைச்ச மக்களே. போகாம இருக்கிறதுக்கு ரீசன் வந்து மார்னிங் வேக்கப் ஆகணும். நம்மளால டெய்லி காலையில இருந்து போக முடியுமா, லக்கி பேபி இருக்கு, அந்த மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா கண்டிப்பா பரவாயில்ல, என்ன கன்ஸ்ட்ரெயின் வந்தாலும் கத்துக்கணும்னு பாஸ்ட் 1 month நான் கிளாஸ் போனேன். கிளாஸ் போயும் நான் கத்துக்கல. உண்மையா சொல்லணும்னா எனக்கு கிளாஸ் போயும் வரல. பிகாஸ் எனக்கு சைக்கிள் ஓட்டவே தெரியாது. ஆனா பைக் கொஞ்சம் கொஞ்சம் நானே கத்துக்கிறது வந்துச்சு. அதே மாதிரி எனக்கு வரலையோ ரொம்ப ஃபியரா இருக்கும். டிரைவிங் கிளாஸ்ல வந்து டிரைவிங் ரோட்ல தான் சொல்லி கொடுப்பாங்க நமக்கு. இதுல எல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, கிரவுண்ட்ல எல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அதுவும் மார்னிங் செம்ம டிராபிக்கா இருக்கும். ரோட் டிரைவிங் கிளாஸ்லயுமே எனக்கு பெருசா வரல. அப்புறம் சருக்கு வந்து எனக்கு ஒரு 2 to 3 days உட்காந்து சொல்லி கொடுத்தது. காலி கிரவுண்ட்ல எப்படி கத்துக்க முடியும்னா, இந்த டர்ன் பண்றது இதெல்லாம் வந்து ஈஸியா கத்துக்க முடியும். ரோட்ல வந்து நம்ம இஷ்டத்துக்கு டர்ன் பண்ண முடியாது. அந்த குறிப்பிட்ட லெவலுக்குள்ளேயே தானே டர்ன் பண்ண முடியும். அதனால அந்த திருப்பதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். பட் ஆனா காலி கிரவுண்ட்ல நம்ம ஒன்ஸ் நல்லா திருப்பி பழகிட்டோம்னா ரோட்ல ஓட்டுறப்போ திருப்பத்துக்கு வாட்டமா. ஆமா, எனக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல்ல சுத்தமா வரவே இல்ல. ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட் ரோட்ல ஓட்டுவேன். என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு விஷயம் பண்ண வேணாம்னு நினைக்கிறதுக்கு நமக்கு நிறைய டைம் இருக்கு. 2 years எனக்கு 12 months இருந்துச்சு டிரைவிங் கிளாஸ் போவேனா ஏதாவது ஒரு நெகட்டிவ் வரும்னு நினைக்கிறதுக்கு. ஆனா டிரைவிங் கிளாஸ் போய் டிரைவிங் கத்துக்கிறதுக்கு அந்த விஷயத்த பண்றதுக்கு நமக்கு 1 month 1.5 months தான் தேவைப்படுது. அதே மாதிரி வரலையே, ஐயோ இப்ப டிரைவிங் கிளாஸ் போய் கூட எனக்கு வரலையேன்ட்டு நான் நினைச்சு மனசுல நினைச்சேன். ஆனா சருக்கு கிட்ட நான் கேட்டேன், எனக்கு நீ வந்து சொல்லி கொடு. ஆனா சருக்கும் எனக்கு டீச் பண்ணிச்சு. அப்புறம் திட்டம், அப்புறம் போட்டு அடிக்கும். 2 வாட்டி செம்ம அடி வாங்கினா. ஆமா செம்ம அடி, அழுதுட்டு எல்லாம் போயிருக்கேன் சருக்கு கிட்ட அடி வாங்கிட்டு. அப்புறம் எதிர் விட்டானாவும் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இப்ப ஓரளவுக்கு எனக்கு வந்துச்சு. ஓகே டிரைவ் பண்ற அளவுக்கு வந்துச்சு. சோ நம்மளுக்கு முடியலன்னு நினைக்காம அதை பண்ணிட்டே இருங்க மக்களே. கண்டிப்பா உங்களுக்கு இந்த மோட்டிவேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனா அதை பண்றதுக்கு இது இருக்கே, நம்மளுக்கு பேபி இருக்கே, அது இருக்கே, இது இருக்கேன்னு ஏதாவது நெகட்டிவ் தானே வரும். பேபியை வச்சுட்டு நம்ம வெளியே போக முடியாது. பேபியை வச்சுட்டு இப்ப நான் வெளியே போக மக்களே வண்டி ஓட்டுறேன். அவுட்டிங் போயிட்டேன். பைக்கே போச்சு மக்களே. என் பைக்கே இவனால்தான் போச்சு. என் பைக்கு நான் ஒழுங்கா வச்சிருந்தேன், எடுத்துன்னு போய் அமுக்குள்ள பண்ணிட்டான். இப்ப நான் கார் வாங்க போறேன். நான் கார் வாங்க போறேன், தனியா கார் வாங்கிக்கிறேன். இந்த கார்ல இப்படி தொங்குது எனக்கு. மக்களே இந்த லைட் என் குழந்தைக்காக நான் மாட்டினேன். ஆனா என் குழந்தைய புடிச்சு தொங்கு நான் எதிர்பார்க்கல. போக கூடாதுன்னு நான் வண்டி ஓட்ட கத்துக்கல. ஏன்னா ஷருக்கு கூட இருந்தாதான் எல்லா பேகும் தூக்குறது, அந்த லைக்கே தூக்குறது. ஆனா எனக்கு கத்துக்கணும்னு ஒரு தாட் இருந்துச்சு. ஆனா வண்டி ஓட்டுறது பைக் ஓட்டுறதா கத்துக்கு நமக்கு ஒரு செல்ஃபா சின்னதா எங்காவது போறது அது மாதிரி கூட நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். திஸ் இஸ் டுடேஸ் மோட்டிவேஷன் மக்களே. நெக்ஸ்ட் உங்களுக்கு லைசன்ஸோட நான் வரேன். லைசன்ஸோட வந்து நம்ம வேர்ல்ட் டூர் போறோம். இந்த கார் வேணாம், வேற கார் வாங்கிக்கலாம். நானும் குழந்தைய மக்கள் வேர்ல்ட் டூர். ஓகே மக்களே, ஃபைனலி நம்ம வந்து நம்மளோட வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். பெரிய ஸ்கேம் நடந்துருக்கு இன்னைக்கு சண்டே. இன்னைக்கு சண்டே. ஆனா சருக்கு ஸ்கூல்ல பசங்க வந்து கிரவுண்ட்ல விளையாடுறாங்க. அப்ப தெரிஞ்சதா பசங்க கிரவுண்ட்ல விளையாட சண்டேல தாண்டி கிரவுண்ட்ல விளையாடுறாங்க. ஸ்கூல்ல இருந்து வருவாங்க, ரோட்ல கூட இவன் சொன்னா ஸ்கூல்ல இருந்து வருவாங்க. நான் ரோட்டுக்கு மட்டும் தாண்டி சொன்னேன், கிரவுண்டுக்கு எல்லாம் சொல்லவே இல்ல. உனக்கு தான் நாளைக்கு லைசென்ஸ் வந்துரும்லடி, நீ அதுக்கப்புறம் ரோட்ல ஓட்டுறீ. டென்ஷன் ஆகுது மக்களே. சண்டே ஒழுங்கா எங்கயாவது பட்டு வந்துருப்பேன். மண்டே கிண்டெல்லாம் வீங்கட, இதுக்கே 100 வாட்டி நீ கொட்டு வாங்கிருப்பேன் என்கிட்ட. ஓகே மக்களே, ஃபைனலா சண்டே வந்து இப்படிதான் போச்சு. இல்ல இப்படி போல நல்லா போல மக்களே. லைசென்ஸ் சண்டே ஒரு ஆள் மண்டே உடைய போயிச்சு. சந்தோஷப்படுறத விட்டு நீ தேவையில்லாம பேசினா மண்டை வீங்கிடும் உனக்கு. ஓகே நாங்க ஆக்சுவலா வீட்டுக்கே வந்தாச்சு.
முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல இன்னைக்கு டேவே நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். சோ வீடியோ பாத்துருப்பீங்க. என்னோட டிரைவிங் ஸ்கில் எப்படின்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்க ஆசிரியர் அண்ணா அல்லு அண்ணா இல்ல நீங்க வந்து எப்படி டிரைவ் பண்ண கத்துக்கிட்டவங்க எப்படி கத்துக்கிட்டீங்க, எப்படி நாள்ல கத்துக்கிட்டீங்க, என்னென்ன நெகட்டிவ்ஸ் வந்துச்சு அதெல்லாம் கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் குழந்தை வளர்ப்பு தலைவி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். தலைவி சங்கம் என்னென்னலாம் சொல்லுங்கிற புரியும். ஓகே மக்களே, வீடியோ நாங்க இதோட முடிச்சுக்கிறோம். சோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க. நான் பண்றப்ப நீங்க ஃபாலோ பண்ணல அப்படினா கீழ ஐடி கொடுக்குறோம். மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்களுக்கும் பவர் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வேற லிங்க் பண்ணி பாய் சொல்லிக்கலாமா? பாய். வேற அல்லு லவ்ஸ் பிரியா.